இருக்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து நம்மோடு கூட பேச வேண்டும். அதற்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. நீர் எங்களோடு கூட பேசும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுடைய வாழ்க்கையில் மிகுந்த பிரயோஜனத்தை கொண்டு வருகிறதாய் காணப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஜமானன் இயேசு முகம் தேடுவே, என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எஜமானன் இயேசு முகம் தேடுவே, என் கண் கர்த்தாவே கரம் நோக்குமே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே. காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பே. அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, சிலுவை சுமந்தே அனுதினமும் சோராமல் என் பின் வாயென்றாரே. சிலுவை சுமந்தே அனுதினமே சோராமல் என் பின் வாயென்றாரே. அவரோடு பாடு சகித்தாளுவேனே, ஆண்டாண்டு காலம் ஜெயமாகவே. அவரோடு பாடு சகித்தாளுவேனே, ஆண்டாண்டு காலம் ஜெயமாகவே. காலை நேரம் என்ப ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பே. அதிகாலையில் அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரமின் ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பே. அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜெப தியானமே. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படிக்காக தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை, ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளை நம்பி ஆண்டவர் அதன்படி செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் கூட இருந்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா,
அல்லேலூயா, அல்லேலூயா. திருப்பிக் கொள்ளும் 1 யோவான் 4வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 4வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவரிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலை வேளையில? நமக்குள் இருப்பவர், அல்லேலூயா, உலகத்தில் இருப்பவனிலும் உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர். ஆமென். நமக்கு பல நேரங்களிலேயும் அந்த நம்பிக்கை வருகிறதில்லை. அல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய வாழ்க்கையில வருகிற சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது ஆண்டவர் பெரியவர் என்பதை மறந்து விடுகிறோம். ஆமென். அந்த ஆண்டவரை என்றைக்கு நாம் இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, என்றைக்கு அவர் நம்முடைய உள்ளத்தில் வாசம் பண்ணுகிறதற்கு வந்தாரோ, அன்றைக்கு முதல் அவர் நம்முடைய வாழ்க்கையில பெரியவராகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பெரியவராகவே இருக்கிறார். இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார். பெரியவராக இருந்தார், பெரியவராக இருந்து கொண்டிருக்கிறார், பெரியவராகவே இன்னும் இருப்பார். அதுல எந்த மாறுதலும் இல்லை. ஆமென், அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை நாம் நம்பி இருக்கிறது எந்த அளவுக்கு நம்பி இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். ஆமென். அவரை பெரியவராக நினைத்தால் அவர் பெரியவராக இருப்பார். அல்லேலூயா. சாத்தான பெருசா நினைச்சா அவன் தான் பெருசா இருப்பான். ஆமென், அல்லேலூயா. இந்த பிள்ளைகளை பூச்சாண்டி காட்டுவாங்க. எப்படி? வெளியே போன உடனே ஊ அப்படின்னு காமிச்ச உடனே அவங்க பயப்பட்டுருவாங்க. ஊன்னு காமிச்ச உடனே என்ன செய்திருவாங்க? அவங்க போதாங்க, இருட்டா இருக்குல்ல, அங்கே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே இவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துடும். என்ன பயம்? இருட்டா இருக்கு, ஏதோ ஒன்று அங்கே. ஆமென், அல்லேலூயா. கூட நிற்கிறவங்கள மறந்துடுறாங்க. யாரு பயப்படுத்துறது? யாரு? யாராவது ஒரு பெரிய ஆள் கூட இருக்கிறாங்க இல்ல, அவங்க தானே பயப்படுத்துறாங்க. அப்ப அதை மறந்துட்டு அந்த இருட்டை பார்த்த உடனே கூட இருக்கிறவங்களை மறந்துட்டு அந்த இருட்டை பார்த்தோன்னா அதுதான் பெருசா தெரியுது. கூட இருக்கிறவங்க பெருசா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான். எப்படி? ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. எப்போதும் அவங்க கூட இருப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணி இருக்கிற கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. நமக்கு ஏதாவது ஒன்று பார்த்த உடனே என்ன வந்துருது? பயம் வந்துருது. ஐயோ, யாராவது அப்படி அப்படி போனா இப்படி சம்பவிச்சிடும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன செய்கிறோம்? பயப்பட்டுறோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஒன்றை மறந்து போகக்கூடாது, நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. அது நம்முடைய ஞாபகத்தில் எப்பவுமே இருந்துச்சுன்னா எந்த காரியத்தை குறித்தும் நம்ம பயப்படவே மாட்டோம். ஆமென். எதை குறித்தும் பயப்பட மாட்டோம். அதான் இங்க சொல்லுகிற பிள்ளைகளே, நீங்க தேவனால உண்டாயிருக்கிறவங்க அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அப்ப அவர் தான் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இந்த லோகத்தை ஆளுகிற லோகாதிபதி என்று சொல்லி ஒருவன் இருக்கிறான். நம்ம பயப்படுகிறதே, நமக்குள்ள பல நேரங்களில் பயப்படுகிறதே அந்த லோக அதிபதி, லோகத்தினுடைய அதிபதி. எபேசியர் நிருபத்தில் வாசிக்கும் பொழுது 6வது அதிகாரம் 12வது வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவன் உலகத்தினுடைய ஏனெனில் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோக அதிபதிகளோடும் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற ஒரு லோக அதிபதி ஒருவன் இருக்கிறான். அதுதான் பிசாஸ். ஆமென். நம்ம பல நேரங்கள்லையும் பயப்படுகிறது யாருக்கு தான்? பிசாசு வந்துருமோ
வந்துருமோ. அதனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பைபிளை தூக்கி தலைக்கு பக்கத்திலேயே வச்சுட்டு படுப்பாங்க. ஏன்னா பிசாசு வந்தால் பைபிளை தூக்கி போ பிசாசு. ஆமே. முன்னாடி நான் பார்த்துருக்குறேன், சில பாட்டிமார் இருக்கிறாங்க எங்கள் ஊரில். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பேய் வந்துச்சுன்னா, பிசாசு வந்துச்சுன்னா, அவங்க ஒரு சட்டியில் கொஞ்சம் தண்ணியை வச்சு, விளக்கு மாறு இருக்குல்ல, பெருக்கு மாறு, அதில் அப்படியே உள்ளே விட்டு அதை அப்படியே அடிப்பாங்க. எதுக்குன்னு எனக்கு புரியலை, அது என்ன தண்ணி இன்னும் புரியலை. கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு தான் தெரிஞ்சுது, அது இந்த மீன் கழுவுறாங்கல்ல அந்த தண்ணி. அதை அந்த அந்த வாசனை கேட்டுருச்சுன்னா பிசாசு ஓடிடுமா. உங்கள் ஊரில் இருக்கான்னு தெரியல, எங்கள் ஊரில் இருக்குது. ஆமே. சொல்லுவாங்க சிலர், அந்த பிசாசு போ அப்படின்னு இந்த தண்ணியை கலக்கி அப்படியே ஊற்றுவாங்க, போ பிசாசு. ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அதே மாதிரி நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பைபிள் பக்கத்தில் இருந்தால் என்ன வராது. ஆமே. அல்லேலூயா. அவன் என்ன முட்டாளா? அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நம்ம என்னன்னா பைபிளை பக்கத்தில் வச்சுட்டு உள்ளே இருக்கிறது ஒன்றும், பைபிளுக்கு உள்ளே இருக்கிறது இங்கே போகுதோ இருக்குதோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், இதை ஒரு ஆயுதமாக வச்சுக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் ஆயுதமாக இருக்க வேண்டியது வெறும் வேத புத்தகம் அல்ல, உள்ள வார்த்தைகள் ஆயுதமாக நமக்குள்ள இருந்து புறப்படணும். அல்லேலூயா. சும்மா இதை தூக்கிட்டு நடந்துட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதுக்குள்ளே இருக்கிற வார்த்தைகள் நமக்குள்ளே இருந்து, அது நமக்குள்ளே இந்த கிரியை செய்யும்போது நம்மளை காணும்பவே நடுங்குவான். ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை ஜெயிக்க முடியாது, நம்ம காணும்பவே நடுங்குவான். அல்லேலூயா. ஏன்னா வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்ததுனால, ஏன்னா அவர் உலகத்தை ஜெயித்தார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனத்தில், அந்த கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உலகத்தை என்ன செய்திருக்கிறார், ஜெயித்திருக்கிறார். வாசிக்கலாம். உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய வார்த்தைகள் இருந்தபடியினால அவர் ஜெயிக்க முடிந்தது. ஆமென். ஜெயித்தாரா இல்லையா? ஜெயித்தார். சகலத்திலும் ஜெயித்து ஜெயம் பெற்று அவர் பரமேறி போனார். அல்லேலூயா. அப்போ அவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே நாமும் ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்மளுடைய வார்த்தைகள் நமக்குள்ளே இருந்து நம்மை ஜெயிக்கிறவர்களாக மாற்றிக்கொண்டே இருக்கணும். எல்லாத்துக்கும் பயந்து வந்துடுவானோ போயிடுவானோ, ஐயோ அதை செஞ்சிருவானோ இதை செஞ்சிருவானோ, எல்லாத்துக்குமே பயப்படக்கூடாது. என்ன செய்யணும், மாறாக எதிர்த்து நிற்கணும். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது. அதாவது அந்த வசனத்தில் ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தினுடைய லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தினுடைய பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு என்ன உண்டு, போராட்டம் உண்டு. இருக்கிறது வரைக்கும் போராட்டம் உண்டு, எல்லாம் வரும். ஆனால் நாம் ஜெயிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஜெயிக்கணும், முன்ன போயிட்டே இருக்கணும். ஆமென். ஏதோ பிசாசுனுடைய ஒரு சோதனையை கண்ட உடனே அப்படியே நின்று விடக்கூடாது. ஏன்னா ஒரு காரியத்தை விசுவாசித்து நம்பி முன்னாடி போகணும். அது என்ன காரியம்னா, எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முறை ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டேன். ஒரு விடிய காலம் எழும்பி தன்னுடைய வேலைக்காக, முன்காலத்தில் ஒரு முதியவர், அவர் விடிய காலம் எழும்பி தன்னுடைய வேலையை செய்வதற்கு போயிருக்கிறார் தோட்டத்தில். அப்போ வேலையை செய்ய போகும்போது அங்கே சரியான காற்று, பயங்கரமான காற்றடிச்சுதான். காற்றடித்த உடனே இவருக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. பயம். ஏன்னா முன்காலத்துலலாம் பயங்கரமான பேயெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. உண்மையாக பொய்யான்னு தெரியலை, ஆனால் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆமே. ஏதோ தோட்டத்தில் போனவங்களை நிறைய பேரை கொண்டு இருக்கு, அடிச்சிருக்கு, அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. எப்படின்னு தெரியலை, உண்மையானு தெரியலை. ஆனாலும் இவர் அன்னைக்கு வேலைக்கு போகும்போது பயங்கரமான காற்றடிச்சு. காற்றடித்த உடனே இவருக்கு புரிஞ்சு போச்சு, இது ஏதோ ஒரு கிரியை
ஏதோ ஒரு கிரியை வெளிப்படுதுன்னு அப்படியே காற்று அப்படியே இவரையும் கூட தள்ளி கொண்டு போதான். அப்போது ஒரு மரத்தில் எப்படியோ பிடிச்சிக்கிட்டாராம். அந்த காற்று அடிக்கும்போது அந்த மரத்தில் எப்படியோ தாவி பிடிச்சிக்கிட்டாராம். பிடிச்சிட்டு அவர் சொன்னாராம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆனால் ஒழுங்காக சர்ச்சுக்கு போக மாட்டார். நல்லா கவனிக்கணும், ஒழுங்காக சர்ச்சுக்கு போக மாட்டார், ஒழுங்காக ஆராதிக்க மாட்டார், என்ன செய்கிறாருன்னு தெரியாது. ஆனால் அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்னது? இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் இப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாராம். அப்போ தான் உண்மையாகவே பிசாசு பக்கத்துலேருந்து சொல்லுதான், இவருக்கு காதில் கேட்குதான். அது அப்படியே வந்து சொன்னார், பாத்திரமோ ஓட்ட பாத்திரம், ரத்தமோ இயேசுவின் ரத்தம் அப்படின்னு இவருடைய காதில் அது பக்கத்தில் இருந்து அழகாக சொல்லுதான். ஏன்னா பக்கத்தில் வர முடியலையா, அதனால அது சொல்லிச்சு, பாத்திரமோ ஓட்ட பாத்திரம் அப்படின்னா ஒன்றும் இல்லை அங்கே, ஆனால் ரத்தமோ அவருக்கு தெரியுது. ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற நமக்கு தெரியல. ஆமே. பார்த்த உடனே வீட்டுக்கு ஓரத்தில் அங்கே ஒரு பிசாசு இருக்கு, வீட்டுக்கு ஓரத்தில். கடந்த நாளில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, வீட்டுக்கு ஓரத்தில் அடிக்கணும், துரத்தி அடிக்கணும். நமக்கு தைரியம் இல்லாததுனால நம்ம இருக்குது 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 அப்படி நாங்கள் விட்டுறணும். ஆமே. தண்ணியை ஊற்றி சாப்பாடை போட்டு அப்படியே இல்லையா இயேசுவின் நாமத்தினால் அடித்து துரத்திட்டு ரத்தம் ஜெயம் சொல்லணும், போவும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொன்ன உடனே அவர் ஜெயிச்சு வீட்டுக்கு வந்து இந்த சம்பவத்தை சொல்லியிருக்கிறாரு, வீட்டில் சொல்லியிருக்கிறாரு. இப்படி தான் சொன்னேன், என்ன எனக்கு என்ன ஆச்சுன்னா நான் தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ தான் வீட்டில் உள்ளவங்க சொன்னாங்களாம், ஒழுங்காக ஆராதிச்சிருந்தா இந்த இது ஒன்றும் வந்திருக்காது, அடுத்த வாரம் முதல் ஒழுங்காக ஆலயத்தில் போய் ஆராதிக்கணும். அல்லேலூயா. அடுத்த வாரம் முதல் பயபக்தியாக பைபிள் எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஐயோ, ஒருவேளை வந்துருச்சுன்னா அடுத்து இடப்பட்ட நாட்களில் போகலைன்னா இடப்பட்ட நாட்களில் வந்துச்சுன்னா. ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒன்று வந்தால் தான் நமக்கும் பயம் இருக்கும். இப்படி அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்கிறத விடக்கூடாது. அல்லேலூயா. வேதத்தில் இன்னைக்கு வாசித்தோம், தேவனை மறக்கிறவர்களே சிந்தித்து கொள்ளுங்கள், இல்லைன்னா நான் என்ன செய்வேன், பீறிப்படும் ஒருவனும் விடுவிக்கிறதுக்கு. ஆமேன். அல்லேலூயா. அவர் அப்படியும் செய்வார், இப்படியும் செய்வார், எல்லாம் செய்வார், அவருக்கு எல்லாம். ஆமேன். அதனால ஆண்டவரை மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கணும், ஆண்டவரை துதிச்சுட்டே இருக்கணும். உண்மையாகவே எந்த தீமைகள் வந்தாலும் நம்ம கூட இருந்தால் போதும். நேற்று கேட்ட மாதிரி அமர்ந்து இருக்கணும். ஆமேன். எந்த பிரச்சனை வந்தாலும் நமக்கு என்ன இல்லை, நம்ம உட்காந்துருந்தா போதும். இங்கே சும்மா சும்மா இருப்பீர்கள். எப்படி? நான் போத்திட்டு உறங்கிட்டு நீங்கள் சும்மா இருந்தால் முடியுமா? அப்போ என்ன பண்ணணும்? அதாவது ஜபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நிச்சயமாகவே எந்த காரியத்தை காட்டாலும் டென்ஷன் ஆக வேண்டியது. ஐயோ, அது எப்படி நடக்குமோ, எப்படி நடக்குமோ, எப்படி போகுமோ, எப்படி மாறுமோ, அதை எப்படி செய்ய முடியுமோ, ஐயோ 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 போனால் வந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. இல்லை, எந்த டென்ஷன் ஆக வேண்டியதில்லை. ஒன்னே ஒன்று நினைச்சா போதும், நான் தேவ சமூகத்தில் ஜபிக்கிறவன். அல்லேலூயா. ஜபிக்கிற மனுஷனுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கூலாக தான் இருப்பாங்க. ஆமே. பிரச்சனையா வரட்டும் வரட்டும், இருக்கட்டும் இருக்கட்டும், போகட்டும் போகட்டும். அல்லேலூயா. எது வந்தாலும் எது போனாலும் கர்த்தர் கூட இருந்து நம்மை பாதுகாப்பதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிகள் நம்பணும். என்ன நம்பணும்? எனக்குள்ள இருக்கிறவர் உலகத்தில் இருப்பவர்களை காட்டிலும் எனக்குள்ள இருப்பவர் பெரியவர். ஆமென். அல்லேலூயா. இப்போ உலகத்தில் இருப்பவர்களை காட்டிலும்னா உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய உத்தியோகஸ்தர்களாக இருக்கிறவர்கள், பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவர்கள், அவர்களை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். நம்புறீங்களா? ஆமென். நம்ம தான் இது எல்லாரையும் பிடிச்சி தூக்கி என்ன செய்கிறோம், மேலே வைக்கிறோம். ஆமென். ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா நமக்கெல்லாம் பின்ன நம்ம வீட்டுக்கு வந்துட்டாருன்னா நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் வந்தால் கூட இந்த சந்தோஷம் இருக்காரு. பிரைம் மினிஸ்டர் வந்தாச்சுன்னா பயங்கர கொண்டாட்டம் இருக்கு, என் வீட்டுக்கு வந்துட்டாருப்பா.
கர்த்தர் வந்திருக்கிறார். என்னைக்காவது இருக்கா? கேட்டு பார்க்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் வந்தா சந்தோஷப்படணும். வேற எந்த மனுஷனும் வந்து சந்தோஷப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆண்டவர் நம்முடைய வீட்டுக்குள்ள இருக்கிறாரா, நமக்குள்ள அவர் வீற்றிருக்கிறாரா, நாம் ரொம்ப சந்தோஷப்படணும். ஏன்னா அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவர். அல்லேலூயா. சகலத்தையும் ஜெயமாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா. ஆமென். அவர் அப்ப நம்மோடு கூட இருந்த பெரியவரா இருக்கிறவர் நம்மோடு கூட இருந்த எப்படி இருக்கும்? எல்லாத்துலயும் ஜெயமா இருக்கும். ஆமென். அப்ப சந்தோஷப்படணும். எங்க சந்தோஷப்படணும்? அவர் எனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்குது, உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம பல நேரங்களில் நினைக்கிறோம் சாத்தானுக்கு பயங்கர பவர், பிசாசுக்கு பயங்கர பவர். நம்ம பவர் கூட பிசாசுக்கு இல்லை. அது தெரியுமா உங்களுக்கு? நம்ம பவர் கூட பிசாசுக்கு இல்லை. என்ன பவர்? நாம ஒழுங்கா முழங்கால் போட்டு ஜோம் பண்ணி வல்லமையோடு போனா பிசாசு நமக்கு முன்னாடி தூசி. அல்லேலூயா. ஜெபிக்காதவர்களுடைய வாழ்க்கையில அவன் தான் பவர். ஆமென். யாரு பவர்? கண்டிப்பா. ஆமென். ஜெபிக்கிற, வேதத்தை வாசிக்கிற, தியானிக்கிற ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில அவனுக்கு முன்பாக பிசாசு ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பெருசே கிடையாது. ஏன்னா உள்ள இருக்கிறது யாரு? பெரியவர். அல்லேலூயா. அவர் உள்ள பெரியவராக இருக்கும்போது அவெல்லாம் தூசி தட்டி விட்டுட்டு போக வேண்டியதுதான் நம்ம பெருசா நினைக்கிறோம். ஆமென். இயேசு ஒரு கிராமத்துக்கு போனார். வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை வாசிக்கலாம். 26வது. பின்பு சேர்ந்தார்கள். அல்லேலூயா. இங்கே ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். ஆமென். பிசாசுனுடைய வல்லமையை குறித்தும் இயேசு பெரியவர் என்பதை குறித்தும் இந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது தெரிந்து கொள்ள முடிகிறது. பிசாசுனுடைய பவர் எப்படி இருக்கிறது, இயேசு கிறிஸ்து பெரியவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பவர் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி லூக்கா சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். பாருங்க, அவர் கரையில் இறங்கின போது அவனை குறித்து சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்திருந்தவன். பிசாசு பிடித்திருந்தவன் அல்ல, பிசாசுகள் அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பிசாசு இவனுக்குள்ள இருந்துச்சு. ஆமென். அல்லேலூயா. ஒரு பிசாசு இன்னைக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? ஓடுறதுக்கு பயங்கர பாடுபடுது. ஆமென், ஆமென். காலத்தில் கொஞ்சம் முன்னாடி அந்த பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வந்த நாட்களில் ஒரு அருமையான நல்ல ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் பிசாசு துரத்துகிறதுல அவர் ஸ்பெஷலிஸ்ட். உண்மையாக நான் கூட போய் பார்த்துருக்குறேன். பிசாசுகளை துரத்துறதுல அவர் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். அப்போது எங்கேயாவது கூப்பிடும்போது பைபிள் காலேஜ் நாங்கள் பசங்க எல்லாம் சேர்ந்து போவோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிராத்தூர் என்று சொல்லுகிற இடத்துல பாருங்கள், கூட சேர்ந்து போகும்போது நாங்கள் ஒரு 15 பேர் இருப்போம். பைபிள் காலேஜ் பசங்க ஒரு 15 பேர் இருப்போம். இவர் முன்னாடி நிற்பார். அப்புறம் சர்ச்சில் இருந்து 2-3 பேர் காணும். எல்லாருமா சேர்ந்து போய் நின்று பாட்டு பாடி கையை தட்டி ஆராதிக்கும் போது இந்த பிசாசு என்ன செய்யும்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அசைய ஆரம்பிக்கும். அவர் உள்ளே இறங்கிட்டார்னா எனக்கே அன்னைக்கு பயமாக இருக்கும். அப்படியே ஓடுறது, ஆடுறது, கொட்டு கம்பெடுத்து அடிக்கிறது. யாரையாவது பக்கத்தில் கிடைச்சா கொட்டு கம்பு கிடைச்சுன்னா கொட்டெல்லாம் தூக்கி அப்படியே வீசி எறியும். நம்ம கூட அவ்வளோ தூரத்தில் வீசி எறிய மாட்டோம். ஆனால் எது கிடைச்சாலும் ஒன்று அதுக்கு கைக்கலாம். அப்போ அவ்வளோ பவர், அவ்வளோ பலத்தோட நின்று. ஆனால் இவர் பயப்படவே மாட்டார். வா. ஆமே. அவர் முன்னாடி நின்று சொல்லுவார், இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவார். பாருங்க, நீ நானான்னு பார்க்கணும். வா.
அவருக்கு முன்னாடி வந்து அந்த பிசாசு அப்படியே முழங்கால் போடும். பிசாசு அப்படியே முழங்கால் போடும். உண்மை, அவரை ஒன்றும் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு தேவன் அவரை வல்லமையாக உபயோகப்படுத்தி கொண்டிருந்தார். அவர் நல்ல நான் படிச்சுட்டு இருக்கும்போதே பல பிசாசுகள் ஓடி இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அப்ப இது ஒரு பிசாசு துரத்துவதற்கு பாட்டு பாடி ஆராதிச்சு இதெல்லாம் பண்ணி என்ன செய்யறோம்? நம்ம ஒரு பிசாசு என்ன செய்யறோம்? துரத்துக்கிறோம். ஆனா இங்க இயேசு உள்ள வந்து இறங்கும் போது இங்க ஒரு ஆவி இருக்கு. அது பிசாசு இல்ல, பிசாசுகள். உள்ள என்ன இருக்கு? பிசாசு இல்ல, பிசாசுகள். அப்ப பல பிசாசுகள் உள்ள குடிகொண்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அப்போ பிசாசுகள் பிடித்தவனும், 2 வஸ்திரம் தெரியாதவனும். பிசாசுனுடைய கிரியை என்னன்னா, பிசாசு உள்ள வந்துச்சுன்னா என்ன செய்யும் தெரியுமா? இருக்கிறதெல்லாம் நஷ்டப்படுத்தி விடும். ஒன்று கூட உருப்படியா, அதாவது ஒன்று கூட நல்ல நிலையில் வைக்கணும்னு பிசாசுக்கு தெரியாது. எல்லாத்தையும் நஷ்டப்படுத்தும். வாழ்க்கையில் வருகிற எல்லா ஆசீர்வாதங்களையும், எல்லா நன்மைகளையும், வருகிற எல்லா காரியங்களையும் நஷ்டப்படுத்தி ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற விடாதபடிக்கு, முன்னோக்கி போக விடாதபடிக்கு தடை செய்கிறதா பிசாசுனுடைய வேலை. 1. ஆமென். 2, வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கினவனுமாய் இருந்த அந்த பட்டணத்து மனுஷன். ஆமென். 2வது கிரியை என்ன? 1 எல்லாத்தையும் நஷ்டப்படுத்தி விடுவான். 2 ஒரு இடத்துல, அதாவது நிதானமாய் ஒரு இடத்துல நிலைத்திருக்கிற எந்த ஒரு கிரியையும் பிசாசுக்கு கிடையாது. ஒரு மனுஷனை நிலைத்திருக்க பண்ண மாட்டான். ஆமென். ஏன் நிலைத்திருக்க முடியலைன்னா, சமாதானம் இல்லாத ஒரு மனுஷன் எப்படி அலைந்து திரிகிறானோ அந்த அலைந்து திரிகிற சூழ்நிலை தான் பிசாசு உள்ள இருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இருக்கும். ஆமென். அப்ப பிசாசுனுடைய கிரியை என்னது? 1 ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சகலத்தை நஷ்டப்படுத்துகிறான். 2 நிரந்தரமாய் நிலைத்திருக்க விடாதபடிக்கு நிலையற்று அலைகிற ஒரு அனுபவத்தை உருவாக்குகிறவனாய் இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பிசாசுகள் பிடித்திருந்த இந்த மனுஷன் இப்போ அவருக்கு எதிராக வருகிறான். யாருக்கு? இயேசு கிறிஸ்து போகும்போது அவருக்கு எதிராக வருகிறான். அல்லேலூயா. எல்லாரும் நினைச்சிருப்பாங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக இவன் வருகிறான், இவன் ஒழுங்கா இருக்கிறவன் கிடையாது, இவன் ஒழுங்கா இருக்காததுனால தான் இவனை சங்கிலியினால கட்டி வைத்திருக்கிறார்கள். அதனுடைய கீழே வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த அசுத்த ஆவி, அதுக்கு கீழே, அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும். ஆமென், ஆமென். எப்படி? சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டி வைத்திருக்கிறாங்க. ஏன்னா யாரை என்ன செய்வான்னு தெரியாது. அந்த அளவில் மோசமான பிசாசுகள் அவனுடைய உள்ள குடிகொண்டிருக்கிறபடியினாலே அது என்ன செய்யும்னு தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் பிசாசுனுடைய வல்லமையை பார்க்கலும், பிசாசுக்குள்ளே இருந்த பவரை பார்க்கலும், இயேசுனுடைய பவர் எப்படி இருந்ததுன்னு பாருங்க. அவன் இயேசுவை கண்டபோது விழுந்து என்ன, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை பார்த்த உடனே அந்த வல்லமைக்கு முன்பாக, அந்த பெரியவராக இயேசுவுக்கு முன்பாக நிற்க முடியல. அவன் சொல்றான், இயேசுவே, தாவீதின் குமாரனே, அல்லேலூயா, உன்னதமான தேவனுடைய குமாரனே, என்ன, எதுக்கு இங்க வந்தீர்? அல்லேலூயா. எதுக்கு? ஆமென், அல்லேலூயா. அவர் வந்ததே அதற்கு தானே. ஆமென். சும்மா இந்த உலகத்தில் இருந்துட்டு போறதுக்கு வந்தாரு இல்ல, விடுதலை ஆக்குகிறதற்காகத்தான் வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. விடுதலை ஆக்குகிறதற்காகத்தான் அவர் வந்தார். அவனை பார்த்த உடனேயே, இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே பிசாசு நடுநடுங்கி கீழே வந்து விழுந்துருச்சு. கீழே
நிற்க முடியலை. ஆமென். அப்போ இயேசு நமக்குள்ள இருக்கிறார். பிசாசு நம்மளை காணும்போது என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? விழணும். நமக்கு இயேசு பெரியவர் என்று நாம் அறிந்திருந்தால் பிசாசு நிச்சயமாகவே கீழே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னதமான தேவனுடைய குமாரனே உமக்கும் எனக்கும் என்ன? ஆமென். கீழே சொல்றது, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. அதுக்கும் நல்ல ஜெபம் பண்ண தெரியுது. யார்கிட்ட? நமக்கு தான் தெரியல. பிசாசு ஜெபிக்குது. யார்கிட்ட? அல்லேலூயா. அழகான ஜெபம் பாருங்க. என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு. ஆமென். அன்னைக்கு தான் பேசினேன். என்னைக்கு? உபவாசம் முடிச்சு வந்தபோது தான் பேசினேன். எப்படி? அப்போ தெரியல. இயேசு கிறிஸ்துவனுடைய பவர் அவனுக்கு தெரியல. அதனால தான் சொன்னான், என்ன விழுந்து நமஸ்கரிச்சா இந்த சுற்றி இருக்கிறதெல்லாம் என்ன செய்வேன்? ஆமென். அதை சிருஷ்டித்தவரும் அதை உருவாக்குனவரும் அதை படைத்தவரும் ஆகிய அவர்கிட்ட போய் நின்று இது என்ன வணங்கி நமஸ்கரிச்சா நான் இதெல்லாம் என்ன செய்கிறேன் உங்களை உமக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. பவர் தெரியாமல் இருந்துச்சு, இப்போ பவர் தெரிஞ்சிச்சுல்ல. ஏன்? அப்பவே சொன்னார், அப்பாலே போன்னு சொன்னார். அப்பாலே ஓடி போயிட்டான், நிற்க முடியல. அதனால தான் இப்போ கீழே வந்து விழுந்துட்டு கெஞ்சி கேட்குறான், இயேசுவே தாவீதின் குமார், உன்னதமான தேவனுடைய குமாரனே, என்ன செய்யுங்க, வேதனைப்படுத்தாதீங்க என்ன. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எவ்வளவு பெரியவன் இப்போ புரியுதா? இப்போ புரியுதா? அவன் எவ்வளவு பெரியவன் இப்போ புரியுதா? ஆமென். அப்போ நமக்குள்ள இருக்கிறார் தேவன், நமக்குள்ள இருக்கிறார் இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். ஆனால் எந்த பிசாசும் நமக்குள் முன்பாக நிற்கிறதற்கு. ஆமென், அல்லேலூயா. முன்னாடி நிற்கிற பிசாசை கண்டு பயப்பட வேண்டியதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் பயப்பட வேண்டியதில்லைன்னு கேட்டா, எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். அந்த பிசாசுகளை பார்க்கலும், இது ஒரு பிசாசு இல்ல, பிசாசுகள், அந்த பிசாசுகளை பார்க்கலும் எனக்குள்ள இருக்கிற ஒரு தேவன், அவர் பெரியவர். ஆமென், அல்லேலூயா. அவரை போல ஒருத்தர் இந்த பூமியில யாரும் இல்லை. அல்லேலூயா. அவருக்கு முன்பாக வந்து விழுந்தாலே போதும், அவருக்கு முன்பாக முழங்கால் படி போட்டாலே போதும், அவருக்கு முன்பாக இருந்து அவரை ஆராதித்தாலே போதும், தேவனுக்கு முன்பாக இருந்து அவரை துதித்தாலே போதும், அவருடைய நாமத்தை உயர்த்தினால் போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேற யாரையும் தேடி போட வேண்டியதில்லை. கர்த்தர் சகலத்தையும் சீர்படுத்துகிறவர், கர்த்தர் சகலத்தையும் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இப்போ இவன் வந்து என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று மகா சத்தத்தோடு கேட்குறான். என்னை வேதனைப்படுத்தக்கூடாது. ஆமென். கெஞ்சி இருப்பான். விழுந்துட்டான்னா காலில் தான் வந்து விழுந்திருப்பான். நான் நினைக்கிறேன் அவன் நேராக வந்து காலில் விழுந்திருப்பான். இயேசுவே, உன்னதமான இயேசுவேன்னு கூட, உன்னதமான தேவனுடைய, அவரை பற்றி, பிதாவை பற்றி அறிஞ்சிருந்தாரு. உன்னதமான தேவனுடைய குமாரனேன்னு வந்து விழுந்து கேட்குறான், தயவு செய்து என்ன வேதனைப்படுத்திடாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசை வேதனைப்படுத்துகிறவராக்கும் நமக்குள்ள இருக்கிறவர். ஆமென். சாதாரணமானவர் இல்லை, பிசாசையும் வேதனைப்படுத்துகிறவர் தான் எங்க இருக்கிறாரு? உள்ள இருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் சாதாரணமானவர் அல்ல. நம்பணும், நம்பணும். ஆமென். நம்பினால் அவர் பெரியவராய் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப விழுந்து மகா சத்தத்தோட சொன்னான். ஆமென். அப்ப இயேசு இப்ப அதட்டுறார். அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினாலே அப்படி சொன்னான். கீழே வாசிக்கும் பொழுது இயேசு அவனை நோக்கி கேட்டார், புகுந்திருந்தபடியினால் அல்லேலூயா.
பாதாளத்தில் கொண்டு போய் போடக்கூடாதுன்னு வேண்டி கொண்டிருச்சான். இது 2வது வேண்டுதல். 1, என்னை வேதனைப்படுத்தக்கூடாது. 2, இப்போ அடுத்த வேண்டுதல் பேர் என்னன்னு கேட்டார்ல, பேரை சொல்லிட்டு இப்போ 2வது வேண்டுதல், எங்களை பாதாளத்துக்கு அனுப்பி விடக்கூடாது. என்ன செய்யணுமா, அவ்விடத்தில் அநேகம் பன்றிகள் கூட்டமாய் அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு செஞ்சாரா? ஆமாம், உத்தரவு கொடுத்துட்டாரு. ஆமே, வேண்டிக் கொண்டதுக்கு உத்தரவு அதான் சொல்லப்பட்டிருக்கு, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா நிச்சயமாகவே. பிசாசு கேட்டப்போ பிசாசுக்கு உத்தரவு கொடுத்தாருன்னா, செஞ்சாருன்னா நமக்கு செய்ய மாட்டாரா? ஆமே, இப்போ பிசாசுக்கு உத்தரவு கொடுக்குறாரு, போப்பா நீ என்ன செய், போ. அப்படியே பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கி பன்றிகளுக்குள் புகுந்தன. அப்பொழுது மாண்டது. அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ பெரியவராகிய தேவன் இங்க கிரிய செய்ய ஆரம்பித்த போது சத்துருக்கள், அது உள்ள இருந்த பிசாசுகள், அவனுக்குள்ள இருந்த பிசாசுகள் எல்லாம், எத்தனை பிசாசு இருந்துச்சு எல்லாம் ஒவ்வொரு பன்றிக்குள்ளையும் போய் ஏறி அதெல்லாம் கடல்ல போய் மாண்டு போயிடுச்சு. அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, பிசாசுனுடைய வல்லமை தேவனுக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக சாதாரணமான. ஆமே, அல்லேலூயா. அப்போ இனி பிசாசு வர்றான், பிசாசு செய்வான், அப்படி செஞ்சு போடுவான், இப்படி செஞ்சு போடுவான் அப்படின்னுலாம் நம்ம நினைக்கவே கூடாது. ஆமே, அல்லேலூயா. உள்ள இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா அல்லேலூயா. பெரியவராகிய உள்ளே நமக்குள்ள வசிக்கிற, நமக்குள்ள இருக்கிற பெரியவராகிய தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம். தேவனுக்குள்ள இருக்கிறோம். அவர் நமக்குள்ள இருக்கிறாரு. அதனால கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஆமென். அது பாட்டுக்கு போவோம். அல்லேலூயா அல்லேலூயா. வருது, நம்மளை பார்க்கும் போதே ஓடி போயிடும். ஆமென். இவன் பக்கத்துல எல்லாம், இவன் பக்கத்துல போனா சரியாவாது, இவன் பெரிய அப்படின்னு சொல்லணும். ஆமென். அடுத்த நாள் போஸ்ட் அடிச்சு ஒட்டிடக்கூடாது. எப்படி? பிசாசுகள் என்னை கண்டு நடுநடுங்கும். ஆமென். வல்லமையுள்ளவன் நான் அப்படின்னு அப்படியெல்லாம் பண்ணிடக்கூடாது. அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு பேய் ஓடின உடனே, ஒரு காரியம் நடந்த உடனே இன்னைக்கெல்லாம் பயங்கர பிரசித்தமாயிருது. ஆண்டவருடைய நாமத்தை பிரசித்தப்படுத்தணும். அல்லேலூயா அல்லேலூயா. செய்த இதற்கு உதவியாக நின்ற நமக்கு உள்ள இருந்து அவர் மறைஞ்சிருந்து செய்கிறாரு. நம்ம தான் வெளியே நிற்கிறோம். ஆமென். நம்ம தான் வெளியே நிற்கிறோம். பிரசித்தமா இருக்கிறது நம்ம, ஆனா உள்ள இருந்து கிரியை செய்யறது யாரு? கர்த்தர். அப்ப நம்ம அடுத்த நாள் நம்மளை பிரசித்தப்படுத்துகிறதற்கு அல்ல, ஆண்டவர் பிரசித்தப்படுத்தணும். நம்மளை மறைக்கணும். உள்ள இருக்கிற ஆண்டவர் எடுத்து, இயேசு எடுத்து வெளியே காண்பிக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. இதை நான் அல்ல, அன்னைக்கு அவர் சொன்னாரு, பார்வோனை பற்றி சொன்னாரு, மங்களகரமான பதிலை செய்தது நான் அல்ல, தேவனே செய்தார்னு. அங்க யாரு சொன்னது? யோசேப்பு. ஆமே, யோசேப்பு சொல்றாரு, இந்த மங்களகரமான பதில உமக்கு சொன்னது நான் கிடையாது. அவர் நினைச்சாரு, பார்வோன் தான் இதெல்லாம், சாரி யோசேப்பு தான் இதெல்லாம் செஞ்சார், அதனால தூக்கி யோசேப்ப. ஆமே, அடுத்த நாளே கத்தர் அடிச்சு கீழே தள்ளிடுவாரு. செய்வாரா இல்லையா? ஆமே. அதனால யோசேப்பு சொன்னார், நான் இல்ல, இதெல்லாம் காரணம் அவரு. என்ன இவ்வளவு நாள் குழியில தூக்கி போட்ட பிறகு குழியில இருந்து தூக்கி மேலே எடுத்து கொண்டு வந்து விற்க வச்சாரு, சிறைச்சாலையில போட வச்சாரு, வீண் பழியை சுமத்த வச்சாரு, எல்லாம் செய்து இன்னைக்கு இந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்தினது ஒண்ணுக்கு நாம் பாத்திரவான் கிடையாது. எல்லாம் அவர் செயல். அல்லேலூயா. எல்லாம் அவர் செய்தது. ஆமென். அவரை உயர்த்தினப்போ கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? நேராக கொண்டு போய் அவர் உயர்த்தி வச்சாரு. நல்ல ஒரு சீட்டை கொடுத்து
நல்ல ஒரு ஸ்தானத்தை கொடுத்து அவர் உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா. அப்போ காரியங்களை கர்த்தர் நம்மை கொண்டு செய்யும் போது சிலதை நம்மளை கொண்டு கர்த்தர் செய்வார். செய்யும் பொழுது நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்மளை உயர்த்தக்கூடாது. ஆண்டவர் உயர்த்தான். ஆமென். உயர்த்தும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? நம்மளை உயர்த்துவார். அந்த உயர்வு தான் மேன்மையானதாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. 2, இந்த விடுதலையான மனுஷன் கர்த்தர் பெரியவர் என்பது அவனுக்கு தெரிஞ்சிச்சு. கர்த்தர் பெரியவர் என்பது அவனுக்கு தெரிஞ்சு விடுதலை ஆயிட்டான். இப்போ அவன் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை என்ன செய்கிறான்? மகிமைப்படுத்துகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு நேர திருப்பி சம்பவிச்சது என்ன தெரியுமா? நேர திரும்ப சம்பவிச்சது. இன்னைக்கு விடுதலை பெற்றுக்கொள்ளுகிறவங்க உடனே அதை யார் செய்தார்களோ அவர்களை பற்றி, ஐயோ அந்த பாஸ்டர் வந்தார் தெரியுமா? உண்மைதானே இல்லையா? என்ன அமைதியா இருக்கிறீங்க? உண்மையா இல்லையா? உடனே சொல்லிடுறோம், அந்த பாஸ்டர் வந்தாரு, அவரு இதை செய்தாரு, இந்த பாஸ்டர் வந்தாரு, இவர் இதை செய்தாரு, அந்த பாஸ்டர் வந்தாரு. அப்ப செய்தது ஆண்டவர் இல்லை, பாஸ்டர். அவன் என்ன செய்தான் தெரியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சம்பவிச்சது தெரியுமா? எங்க இயேசு பெரியவர் என்பதை பட்டணம் முழுவதுக்கும் தெரியப்படுத்தினான். பட்டணம் முழுவதுக்கும் தெரியப்படுத்தினான். அதற்கு முன்பாக நடந்த சம்பவம் என்னன்னா, இவரை இங்க இருந்து போகும்படி ஜனங்களே சொல்லி அனுப்புறாங்க. நீர் இங்க இருக்கக்கூடாது, பயந்து அவங்க பயப்பட்டதுனால அவங்க சொல்றாங்க, நீங்க இங்க இருக்கக்கூடாது, போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. இயேசு திரும்பி போகும்போது இந்த மனுஷன் கேட்கிறான், நானும் உங்க கூட வாரேன், நானும் உங்க கூட வாரேன்னு சொன்னப்ப இயேசு வரக்கூடாது, போய் தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவனை அனுப்பிவிட்டார். இவர் போயிட்டாரு. ஆனா இப்ப என்ன சம்பவிக்குது அப்படின்னா, திரும்பி வரும்போது அதனுடைய அடுத்த வசனம் சொல்லுகிறது, இயேசு திரும்பி வந்தபோது அல்லேலூயா. பாருங்க, ஒரு கூட்டம் ஜனம் இப்போ அவருக்காக காத்திருக்கிறது. எதுக்கு? இவன் போய் பட்டணம் ஃபுல்லா பிரசங்கம் பண்ணினா, பட்டணம் முழுவதும் இப்ப பிரசங்கம் பண்ணா. என்ன பிரசங்கம் பண்ணிருப்பான்? இயேசு பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப எனக்குள்ள இதுவரைக்கும் எனக்குள்ள பிசாசுகள் இருந்துச்சு. பிசாசுகள் இருந்து என்னை இவ்வளவு நாளும் ஆளுகை செய்து கொண்டிருந்தது, என்னை அடக்கி ஆண்டு கொண்டிருந்தது. அது ஒரு பிசாசு அல்ல, பிசாசுகள் இருந்து என்னை அடக்கி ஆண்டு கொண்டிருந்தது. ஆனா இப்ப பிசாசுகள் துரத்தப்பட்டது, ஒருவர் எனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை காட்டுற சந்தோஷம் இப்ப ஒருவர் எனக்குள்ள வந்தபோது என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டது, எனக்குள்ள சந்தோஷம் வந்து விட்டது. இப்ப இருக்கிற சந்தோஷத்துல என்ன பண்ணனே தெரியல. பட்டணம் ஃபுல்லா சொல்ல ஆரம்பிச்சான், முழுவதுக்கும் ஓட ஆரம்பிச்சான், எல்லார்ட்டையும் சொன்னா. இப்ப அந்த பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் வந்து காத்து இருக்கிறாங்க, யாரு வர்றதுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. பெரியவராகிய இயேசு. ஆமென், அல்லேலூயா. அப்ப நமக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலைகள், நமக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகள், நமக்கு முன்பாக இருக்கிற சோதனைகள், நமக்கு முன்பாக இருக்கிற வேதனைகள், இதெல்லாம் பெருசு கிடையாது. நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து பெரியவர் என்பதை நாம் அறிந்து கொண்டால் நமக்கு முன்னாக இருக்கிற மற்ற பிரச்சனைகள் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம பெருசா நினைக்க கூடாது, அதெல்லாம் பெருசு கிடையாது, அதெல்லாம் சின்னது. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இன்னைக்கு காலையில் எழும்பி இருந்து அந்த இயேசு பெரியவர்னு ஒன்று மறந்து போயிட்டேன். பாருங்க, உண்மையாகவே உண்மையை தான் சொல்றேன். காலையில் எழும்பினதும் அதில் போய் உட்கார்ந்து பாருங்க, டிப்பில் ஒரு பிடி பிடிச்சுது. நான் நினைச்சேன் இன்னைக்கு முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நல்ல வார்த்தைகள் எல்லாம் தந்து வச்சிருக்கிறாரு. என் வாயிலிருந்து என்ன வார்த்தை வந்துச்சு?
நிற்க முடியுமோ தெரியல, இடுப்பெல்லாம் வலிக்குது, அப்படி போகுது இப்படி போகுது, ஐயோ முடியலன்னு உள்ளே குமரிட்டே இருந்தேன். திடீர்னு இந்த வசனம் வந்துருச்சு. என்ன வசனம்? உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. எழும்பு 2 மிதிச்சேன், காலை போட்டு 2 மிதிச்சேன், குளித்தேன், எழும்பினேன், வந்தேன். என்னாச்சு? பெரியவராகிய கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. பிடிக்குது, நிற்க முடியாதுன்னு நினைச்ச என்ன கர்த்தர் பலப்படுத்தினார். அல்லேலூயா. செய்ய மாட்டாரா? செய்வார். எந்த பலவீனமும் எந்த வியாதியும் நம்ம பெருசா நமக்கு ஒரு சுபாவம் உண்டு. என்ன தெரியுமா? ஒரு பலவீனம் ஒரு வியாதி நமக்குள்ளே இருந்துச்சுன்னா பெருசாக 4 பேர்கிட்ட போய் பேசிட்டு இருப்போம். எனக்கு அப்படி இருக்கு கேட்டிங்களா, எனக்கு இப்படி இருக்கு கேட்டிங்களா. இன்னைக்கூட ஸ்டாப் பண்ணிடணும். ஆமென், அல்லேலூயா. இதெல்லாம் ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு எழும்பி ஓடணும். ஆமென், ஓடுவோமா? பெரியவர் பெரியவர் பெரியவர். ஆமென். இதுவரை ஓடணும் இல்லை, யார் பலப்படுத்தினது? பலப்படுத்தினாரா? இனி பலப்படுத்துவாரா? நிச்சயமாய் பலப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஒரே ஒரு காரியம்தான் இதில் மெயினாக, அந்த மனுஷனுக்குள்ளே இருந்த பிசாசுகள் வேண்டி கொண்டுச்சு, வேண்டுதல் செய்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம செய்ய வேண்டியது அந்த ஒன்று தான். என்னது? தேவ சமூகத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து அது பிசாசுக்கு தெரிஞ்சிட்டு உன்னதமான தேவனுடைய குமாரன்னு நம்ம சொல்றோம். ஐயோ பலவீனம், ஐயோ முடியல முடியல முடியல, உண்மையா முடியல சொல்றோமா இல்லையா? சொல்றோமா இல்லையா? முடியலன்னு சொல்லியே முடியாம ஆயிடுச்சு. அது ஏதுனால? அதான் அவர் சொல்லி வச்சிருக்க, மரணமும் ஜீவனும் நாவின். இன்னைக்கு இன்னையிலேருந்து நீ சொல்லணும், முடியலன்னு சொல்லக்கூடாது, முடியும். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. பலன் இல்லையா? பலன் இல்லையா? இருக்கு. இந்த பலத்தோடு போன்னு தான் சொன்னாரு. அவன் பாவம் ஒளிச்சு நின்று மறைஞ்சு நின்று எவனும் வந்துடக்கூடாதுன்னு பார்த்து அவன் வெட்டிட்டு இருக்க. அவன் அதெல்லாம் சத்துருக்களுடைய கைக்கு விலக்கி மணிகளை எல்லாம் பாதுகாத்து கொண்டு அங்கே மீதியானுடைய கைக்கு விலக்கி பாதுகாத்து கொண்டு வச்சிட்டு இருக்கிறான். அவனை பார்த்து அல்லேலூயா, அவன் யோசிச்சிருப்பான், எனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சொன்னது இந்த பலத்தோடு அவன் வாங்கையில. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் நமக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். நாம் அதை அறிந்து கொண்டாலே போதும். ஆமென். ஜெபிக்கிறோம், தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். ஆனா அறிந்து கொள்ளணும். என்ன அறிந்து கொள்ளணும்? எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அவர் எப்படிப்பட்டவர்? எல்லாத்தையும் செய்வார், என்ன வேணாலும் செய்வார். ஆமென். செய்வாரா இல்லையா? செய்வார். அதை மட்டும் நாம் அறிந்து கொண்டால் போதும். அவர் நிச்சயமாகவே நமக்காக நின்று யுத்தம் செய்கிறவர், நமக்காக சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. செய்ய வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதான் ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், உன்னை ரட்சிப்பதற்கும் தப்புவிப்பதற்கும் நான் உன்னோடு இருக்கிறேன். ஆமென். அவர் கூட இருக்கிறாரு. நாம் அறிந்து கொண்டால் போதும். அவருடைய சமூகத்தில் அறிந்து கொண்டு தேவ சமூகத்தில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணா போதும். ஆண்டவர் கிரியை செய்யும் பொழுது எந்த மனுஷனை, ஒருவேளை எந்த மனுஷன் மூலமாக நடந்திருக்கலாம், ஆனால் எந்த மனுஷனையும் பிரஸ்தாபப்படுத்தக்கூடாது. கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. மனுஷனுக்கு முன்பாக போய் நின்று அவங்கள புகழுகிறேன் என்று சொல்லி ஏற்றி விடக்கூடாது. அது தப்பு. ஆமென். அது அது மனுஷன் நம்மளை போல, நானும் நீங்களும் எல்லாம் ஒன்று தான். ஆமென். எல்லா மனுஷர்களும் ஒன்று, கர்த்தர் தவிர அவர் பெரியவர். இந்த உலகத்தில் வசிக்கிற மனுஷர்கள் எல்லாம் பெரியவர், சாதாரணமானவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ
பெருமைப்படுத்தக்கூடாது மனுஷனை. யோவான் எல்லாம் வெளிப்படுத்தின, ஆண்டவர் எல்லாத்தையும் வெளிப்படுத்தினார் யோவானுக்கு. யோவானுக்கு வெளிப்படுத்திட்டு கடைசியில் அழைத்து கொண்டு போன தூதனுக்கு காலில் போய் விழ போனான். அப்போ ஆண்டவரை தொழுதுகொள். தூதன் என்ன சொன்னாரு? யாரையும் புகழக்கூடாது, யாரையும் மேன்மைப்படுத்துகிறதுக்காக அல்ல, கர்த்தரை தொழுது கொள்ளணும். என செய்கிறது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்கிறாரானால் அது தேவனுடைய செயல். அல்லேலூயா, அல்லேலூயா. அது கர்த்தருடைய செயல். அவரை மகிமைப்படுத்தணும். ஆமென். ஜெபிக்கணும். அவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை யோபு அறிந்திருந்தது போல, பக்தனாகிய யோபு அறிந்திருந்தது போல நல்லா அறிஞ்சுக்கணும், நல்ல மூளையில வச்சுக்கணும். அவர் பெரியவர், எனக்குள்ள இருக்கிறவர் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ள இருப்பவர் பெரியவர் என்பதை அறிந்து, ஆமென், அவர் செய்யும் போது அவருடைய நாமத்தை உயர்த்தணும். கண்களை மூடுவோமா, ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் பெரியவர். உலகத்தில் இருப்பவரை காட்டிலும், உலகத்தில் இருப்பவர்களை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், சகலமும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த நம்பிக்கையோடு கூட தேவ சமூகத்திலிருந்து எழும்பி போகிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இனி சொல்லக்கூடாது, அவர் ஒன்றும் செய்யல, என்ன செஞ்சார் என்னுடைய வாழ்க்கையில என்ன செஞ்சார்? இல்ல, செய்ய வல்லவர், நம்பினால் செய்வார். உலகத்தில் இருக்கிறதை காட்டிலும், அந்த பிசாசுகளை காட்டிலும் என் தேவன் ஒருவர் பெரியவர். நம்பினா செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் செய்ய வல்லமையுள்ளவர். நிச்சயமாகவே அவர் வாக்கு பண்ணினார், ஆனால் அதை செய்வதற்கும் அவர் வல்லவராயிருக்கிறார். சொன்னதை செய்கிற தேவன் நிச்சயமாய் நம்மை நடத்துவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். நம்மை பாதுகாப்பதற்கு வல்லவராயிருக்கிறார். நமக்கு தருவதற்கு வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், ரட்சிப்பேன், தருவேன் என்றெல்லாம் அவர் சொல்லி இருக்கிறாரே, அதை செய்யாம போக மாட்டார், செய்வார். அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து வேண்டிக் கொள்வோம். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். என்னுடைய சூழ்நிலையை காட்டிலும், என்னுடைய பலவீனங்களை காட்டிலும், என்னுடைய காரியங்களை காட்டிலும், எனக்கு என்னை சுற்றி நிற்கிற எந்த ஒரு காரியத்தை காட்டிலும் என் இயேசு பெரியவர். நம்புவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் அலைச்சல்களை எண்ணினே கண்ணீரும் துருத்தியில், அலைச்சல்களை எண்ணினே கண்ணீரும் துருத்தியில் வைத்து நன்மை தருபவரை நம்புவேன் நான் எல்லா நாளிலும். சேர்ந்து சொல்லுவோமே, வைத்து நன்மை தருபவரை நம்புவேன் நான் எல்லா நாளிலும். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. அலைச்சல்களை எண்ணினே கண்ணீரும் துருத்தியில், என் அலைச்சல்களை எண்ணினே கண்ணீரும் துருத்தியே வைத்து நன்மை தருபவரை நம்புவேன் நான் எல்லா நாளிலோ. ஓ, வைத்து நன்மை தருபவரை நம்புவேன் நான் எல்லா நாளிலோ. உம்மை பாடாத
இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத. மறுபடியும் நம்பிக்கையோடு சொல்ல, அலைச்சல்களை என் அலைச்சல்களை எண்ணி நீ கண்ணீரும் துருத்தியில், என் அலைச்சல்களை எண்ணி நீ கண்ணீரும் துருத்தியில் வைத்து நன்மை தருபவர். நம்பிக்கையோடு சொல்லுவோம், ஓ நம்புவேன் நான் எல்லா நாளிலும் வைத்து நன்மை தருபவரை. நம்புவேன் நான் எல்லாம் வைத்து நன்மை தருபவரை, வைத்து நன்மை தருபவரை நம்புவேன் நான். நம்பிக்கையோடு சொல்லுவோம், நான் அவரை நம்புவேன், வைத்து நன்மை தருபவரை நம்புவேன் நான் எல்லா நாளிலும், வைத்து நன்மை தருபவரை நம்புவேன் நான் எல்லா நாளிலும். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவே, உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவே. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை. சொல்லுவோமா சேர்ந்து, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை. நம்புவேன் நான் எல்லா நாளிலும். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், நம்புவேன் நான் எல்லா நாளிலும், நம்புவேன் நான் எல்லா நாளிலும். நம்பிக்கையோடு சொல்லுவோம், ஆண்டவரை எல்லா நாளிலும் நான் உண்மையை நம்பி இருப்பேன். ஆண்டவரை எனக்குள்ள வசிக்கிறவர் பெரியவர் என்பதை நான் நம்புகிறேன், நான் அறிந்திருக்கிறேன். எனக்குள்ள வசிக்கிறவர் பெரியவர், எனக்குள்ள வசிக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருப்பவரை காட்டுவோம், உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டுவோம். எனக்குள்ள வசிக்கிறவர் பெரியவர். நம்புவேன் நான் எல்லா நாளிலும், நம்புவேன் நான் எல்லா நாளிலும். சொல்லுவோம், நம்புவேன் நான் எல்லா நாளிலும், நம்புவேன் நான் எல்லா நாளிலும். கரத்தை அப்படியே மேல உயர்த்தி சொல்லுவோமா, நம்புவேன் நான் எல்லா நாளிலும். சத்தம் உயர்த்தி சொல்லுவோம், நம்புவேன் நான் இயேசுவே, நம்புவேன் நான் எல்லா நாளிலும், நம்புவேன் நான் எல்லா நாளிலும். ஒரு முறை கூட சேர்ந்து சொல்லுவோம், நம்புவேன் நான் எல்லா நாளிலும், நம்புவேன் நான் எல்லா நாளிலும். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளில் ஒருமித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உயர்த்த கர்த்தர் தந்த நல்ல கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, ஆராதிக்க கிருபை செய்தீர், தேவனுடைய நாமத்தை உயர்த்த கிருபை செய்தீர், மகிமைப்படுத்த கிருபைகளை தந்தீர், உம்மை ஸ்தோத்தரிக்க கிருபை செய்தீர்.
பாட கிருபை செய்தி, ஆராதிக்க கிருபை செய்தி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக கர்த்தர் தந்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா, நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் பெரியவர் என்பதை, எங்களுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர் என்பதை நாங்கள் அறிந்து செயல்பட கர்த்தர் உதவி செய்வீராக. எந்த நேரத்திலும் முன்னாக வருகிற பிரச்சனைகளை கண்டு, ஆண்டவரே யோர்தான் போல வருகிற பிரச்சனைகளை கண்டு, எரிகோ மதில் போன்ற பிரச்சனைகளை கண்டு, சூழ்நிலைகளை கண்டு ஒதுங்கி விடாதபடிக்கு, அமர்ந்திராதபடிக்கு ஆண்டவரே எதிர்த்து போய் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீர். சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே எழும்பி நின்று ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்ட ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கேட்ட வார்த்தைகள் ஆண்டவர் ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்து கிரியை நடப்பிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வார்த்தைகளை விட்டு விடாதபடிக்கு, சத்துரு இந்த வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு போகாதபடிக்கு, ஆண்டவரே இந்த வார்த்தைகள் ஆண்டவரே விழுந்த நிலம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நிலத்தில் விழுந்திருக்கிறது, அது பலன் கொடுக்கிறதாய் மாறட்டும். பலன் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆசீர்வாதத்தோடு நடத்துங்க. வாரம் முழுவதும் கர்த்தருடைய கிருபை கூட இருக்கட்டும். ஆண்டவர் இந்த வாரத்தில் நடக்கிற ஆராதனைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். கூட்டங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் செய்கிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். பிள்ளைகளுடைய படிப்புகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். சகலத்தையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. போகிற வருகிற பிரயாணங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். பிரயாணங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவீராக. தேவதூதர்களை கொண்டு கர்த்தர் காவல் செய்து கொள்ளும்படிக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கிருபை சமாதானம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து வழிநடத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம். வார்த்தைகள் உள்ளிருந்து கிரியை செய்யட்டும். அந்த வார்த்தைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உள்ளிருந்து கிரியை நடப்பிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தைகள் வெளிப்படட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவனை பற்றி அறிந்தது மாத்திரமல்ல, ஆண்டவரே ஸ்தோத்திரம், அநேகருக்கு சொல்லுவதற்கும் கர்த்தர் பலப்படுத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்டதான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. செய்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்துகிறோம், சமர்ப்பிக்கிறோம். கிருபை கூட இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரே நீரே ஆளுகை செய்வீராக. சகலத்திலும் கூட இந்த ஜெயமாய் நடத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஜெபிக்க, வேதத்தை தியானிக்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆராதிக்க, பாட, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் உதவி செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் ஆண்டவருடைய இரண்டாம் வருகை மட்டும் நீடித்தும் நிலைத்தும் இருப்பதாக. ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமாம், இயேசு கிறிஸ்து மாறாதவரே. நித்தியம் நித்தியமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சமாதானத்தோடு கடந்து போவோம். பெரியவராகிய தேவன் நமக்குள்ளிருந்து அவர் கிரியை நடப்பிப்பாராக. ஆமென், ஆமென்.